பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆவிக்குரிய உலகத்துல எட்டாத உயரம் எது? பரலோகம். இப்போ பரலோகத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, போக முடியுமா? முடியாது. உலக பிரகாரமா எட்ட முடியாத இடம் இருக்கிறதுல டாலஸ்ட் மவுண்டன் என்ன எல்லாருக்கும் தெரியும், மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போக முடியுமா? நினைச்ச உடனே போக முடியுமா? பல ஏரோப்ளேன்ஸே அங்க போக பயப்படும் போது நம்மளால எப்படி போக முடியும்? முடியாது. உயரத்துல இருக்கு, உயரத்துல இருக்கு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? நன்மையும் பூரணமான விஷயங்களும் பரத்துல இருக்கான், பரத்துல இருக்கு. அது ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி வருது. உங்களுக்கு எட்டாத உயரத்துல தேவன் நன்மையை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எட்டாத உயரத்துல தேவன் பூரணமான விஷயங்களை வச்சிருக்கிறாரு. அது தேவனால மட்டும்தான் அந்த எட்டாத இடத்துல இருந்து இறங்கி வரும். இதே வசனத்தை சங்கீதத்துல கூட பார்க்கலாம். சங்கீதத்துல பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 104 6, 7, 8 வசனங்கள். 6ஆம் வசனம் 2ஆம் பகுதி. பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. பர்வதம்னா மவுண்டெயின், தண்ணீர்கள்னா ஆவிக்குரிய பிரகாரமா அபிஷேகத்தை குறிக்கும். அபிஷேகம் ஒரு நன்மை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை. அபிஷேகம் மனுஷனிடத்திலிருந்து வருமா? வாய்ப்பே இல்லை. தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை தான் அபிஷேகம். அததான் தண்ணீர்னு பைபிள்ல குறிப்பிடுவாங்க. 7ஆம் வசனம், அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி எவைகள்? தண்ணீர், நன்மை உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திலே சென்றது. என்ன இடம்? கர்த்தர் எந்த இடத்தை ஏற்படுத்தி இருந்தார் அந்த நன்மைக்கு? நீங்களும் நானும் தான் ஏற்படுத்தப்பட்ட இடம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எங்கேயாவது கர்த்தர் நம்மள போய் மலையில ஏறி கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வாங்க உங்களுடைய நன்மை அப்படின்னு சொல்றத பார்த்தோமா? இல்ல. நம்மளுக்கான நன்மை மலையின் மேல இருக்கு, ஆமா. ஆனா அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கர்த்தர் அந்த நன்மையை பார்த்து கடிந்து கொள்வார், திட்டுவார். என் மகன் கிட்ட நீ போ, என் மகள் கிட்ட நீ போன்ட்டு திட்டுவாரா. திட்டது யாரும் சந்தோஷமான மூஞ்ச வச்சுட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு கோபமான முகத்தோடு என் பிள்ளை கிட்ட போன்னு அதிகாரத்தோட கண்டிக்கிறார். அடுத்த வார்த்தை குமுறுகிறார். குமுறுகிறது அப்படின்னா ரோரிங். சிங்கம் கெர்ச்சிக்கும். அதோட ரோரை நம்மளால பார்த்துட்டு தாங்க முடியாது, நம்ம பயந்துருவோம். ஸோ அது போல நம்மளுக்கான நன்மையை பார்த்து கர்த்தர் குமுறுவார். அப்போ குமுறும் போது என்ன நடக்குது? நன்மை விரைந்து வருமா நம்ம கிட்ட. விரைந்து வந்து மலையில ஏறுமா, பள்ளத்தாக்குல இறங்குமா, நம்ம கிட்ட வந்து கரெக்டா சேருமா. அது கர்த்தர் செய்வார். நாம போய் கஷ்டப்பட்டு மலையில ஏறி போய் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நன்மையான தண்ணீர் நம்மளை தேடி வரும். அது விலகி ஓடும், விரைந்து வரும், மலையின் மேல் ஏறும், பள்ளத்தாக்கின் கீழ் இறங்கி நம்மளோட கைகளுக்கு வந்து சேரும். பைபிள்ல ஒரு அழகான இன்சிடென்ட், இந்த வசனத்தை வெளிப்படுத்துற இன்சிடென்ட் இருக்கு. 1 சாமுவேல் 16 வாசிச்சு பார்த்தா தெரியும். அதை வாசிக்க வேண்டாம். அதோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அழுது கொண்டு துக்கித்து கொண்டிருப்பார். ஏன்னா கர்த்தர் சவுல ராஜா அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து தள்ளிட்டாருன்னு சொல்லி துக்கித்து கொண்டு இருப்பார். அப்போ கர்த்தர் சாமுவேலை பார்த்து கேட்பார், நீ எவ்வளவு நாள் துக்கித்து கொண்டு இருப்ப சாமுவேலே? உன் கொம்பை எடு, தைலத்தினால் நிரப்பு. ஈசாய் அப்படிங்கிற ஒருத்தனுடைய குமாரில் ஒருத்தனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். அப்போ சாமுவேல் சொல்வாரு, கர்த்தாவே இது சவுல் கேட்டாரானால் என்னை கொன்று போற்றுவாரு அப்படின்ட்டு சாமுவேல் கர்த்தர் இடத்துல சொல்வாங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்வாரு? ஆனாலும் பரவாயில்ல, போகணும். தாவீதுக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் கிடைச்சே ஆகணும். என்னனாலும் பரவாயில்ல, ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணு, அங்க ஈசாய இன்வைட் பண்ணு, அங்க நான் அந்த நபரை காண்பிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்வார்.
அதுதான் அந்த முதல் 3 வசனங்கள். இப்போ தாவீதுக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகத்துக்கு சவுல் தடையா இருந்தாலும், சவுல் யாரு? ஒரு ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஒரு அதிகாரி தடையா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் மைண்ட் பண்ணல. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து பயந்தாலும் கர்த்தர் அதையும் மைண்ட் பண்ணல. சாமுவேலே நீ பயப்படுறியா? அதெல்லாம் மைண்ட் பண்ணல. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாரு? நீ போ, ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணு, அங்க ஈசாய் ஃபேமிலியை இன்வைட் பண்ணு, அங்கே நான் காட்டுவேன் யாரை நான் அபிஷேகம் பண்ண போறேன், யாரை அபிஷேகம் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறத. ஒரு அதிகாரமே எதிர்த்தாலும், ஒரு தீர்க்கதரிசி பயந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டார். அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன பண்ணார்? அதட்டினார். பரவாயில்ல போ, போய் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி அங்க ஈசாய் ஃபேமிலியை இன்வைட் பண்ணுன்னு தான் சொன்னார். அதே போல இன்னும் கீழே வாசிச்சா தெரியும், தாவீதின் குடும்பமே தாவீதுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். தாவீதை புறக்கணித்தாங்க கடைசி வரைக்கும். கடைசியில அப்படி ஒரு பிள்ளை இருக்காங்கிறத ஈசாய் தன்னுடைய தகப்பன் வெளிப்படுத்தவே இல்லை. குடும்பமே எதிரா இருந்தாலும், அதிகாரமே எதிரா இருந்தாலும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத தண்ணி, அபிஷேகத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். எப்படி? ஒரு தீர்க்கதரிசியை அதட்டி கரெக்டாய் வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேரும். இந்த 2 பகுதியையும் கேட்டுட்டு வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. ஆஹா, நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம மலையில ஏறி போக வேண்டாம், பள்ளத்தாக்குக்கு கீழே இறங்கி போக வேண்டாம், நன்மை நம்மளை தேடி வந்துருமாமே, வசனம் அப்படிதானே சொல்லுதாமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வேதம் தெளிவா சொல்லுது, வசனங்கள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. எல்லாத்தையுமே ஜோடித்து வச்சுதான் நம்ம வாசித்து பழகணும். அங்கங்க அதனுடைய ஜோடிகள் இருக்கும், அதை சேர்த்து வாசிக்கணும். வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகத்தை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து உங்க மேல வருஷிக்க பண்ணுவார். வருஷிக்க பண்றதுன்னா என்ன? உங்க மேல பெய்ய வைப்பார். மழை உங்க மேல பெய்கிறத போல ஆசீர்வாத மழையை உங்க மேல பெய்ய பண்ணுவார். எப்பொழுது? தசம பாகத்தை கொடுக்கும் போது. தசம பாகம்னா என்னன்னே தெரியாதா? பிரச்சனை இல்லை, 10ல் 1 பங்கு. உங்களுக்கு 24 hours கொடுத்துருக்காங்க ஏசப்பா. 24 ஹவர்ஸ்ல அந்த 10 அப்படிங்கிற அந்த பங்குல ஒரு பங்கு என்ன? 2.5 மணி நேரம். 10ல் 1 பங்கு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது, பிறருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது, பிறருடைய பாரங்களை உங்களோட பாரமா எடுத்துக்கொண்டு தானியேலை போல ஜெபிக்கும் போது, அவருக்கு நேரம் செலவிடும் போது, அந்த தசம பாகத்தை நீங்க கொடுக்கும் போது, கர்த்தர் வானத்தில் இருக்கிற அந்த கதவை திறந்து வானத்தின் பலகணிகளை உங்கள் மேல வருஷிக்க பண்ணுவார். மல்கியா 3:10 படி தசம பாகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா வானத்தின் கதவு திறந்து உங்க மேல ஆசீர்வாத மழை பொழியும், ஆசீர்வாத பலகணிகளின் மழை பொழியும். சங்கீதம் 104 படி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத தண்ணீர் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலினால், கர்த்தருடைய குமுறலினால் விலகி ஓடி விரைந்து ஓடி மலையின் மேல ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி குறித்த இடத்திற்கு வரும். குறித்த இடம்னா யாரு? நீங்களும் நானும் தான். ஆனா அதுக்கு நீங்க ஒரு கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன கிரயம்? தசம பாகம், 10ல் 1 பங்கு கொடுக்கணும். தாவீது ராஜாவை போல உங்களுடைய ஆசீர்வாதம், அந்த தண்ணீரின் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம், ஏதோ ஒரு நன்மை, உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மை உங்களிடத்திற்கு வரக்கூடாதுன்ட்டு ஒரு அதிகாரமே எதிர்த்தாலும், மலையை போல ஒரு அதிகாரமே எதிர்த்தாலும், குடும்பங்கள் எதிர்த்தாலும், பள்ளத்தாக்கை போல ஒரு குடும்பங்களும் எதிர்த்தாலும், சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஒரு அதிகாரிக்கு பயந்து எப்படி கர்த்தாவே இது செய்யறதுன்னு சொன்னாலும் கர்த்தர் குமுறுவார். சாமுவேல் தீர்க்கதரிசியே போ,
என் தாவீதின் இடத்திற்கு போ, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைத்தே ஆகணும்ட்டு கர்த்தர் குமுறி, கர்த்தர் கடிந்து கொண்டு, கர்த்தர் கொடுக்க வேண்டிய அந்த ராஜரீக அபிஷேகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் நன்மையை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அந்த நன்மை எங்க இருக்கு? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி பரலோகத்துல இருக்கு. உலக பிரகாரமான கண்ணோட்டத்தின்படி பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ்க்கு மேல இருக்கு. அந்த நன்மை நம்ம கை கிட்ட வரணும் அப்படின்னா, கர்த்தரிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நம்ம இடத்திற்கு இறங்கி வரணும் அப்படின்னா, அந்த தண்ணீர் இறங்கி வரணும் அப்படின்னா, நாம் என்ன செய்யணும்? தசம பாகத்தை கொடுக்கணும். அதனால என்ன சோதித்து பாருங்கள்னு சொல்றாரு கர்த்தர். மல்கியா 3:10 அதை வாக்குத்தத்தமாக்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ.